நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாண்டியன் மாறி மாறி செந்திலுக்கு ஃபோன் போட்டுட்டே இருக்காரு. செந்திலுக்கு என்ன செய்யனே தெரியல. 2வது நாள் ஆயிருச்சு. பட் மீனாவ சென்னையில எந்த இடத்துக்குமே சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகவே இல்ல. அது ஒரு பக்கம் கவலையா இருக்கு. இங்க மாறி மாறி அப்பா ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் அட்டெண்ட் பண்ணுன்ட்டு அட்டெண்ட் பண்றாரு. "ஏலே என்னலே கடையில எங்க இருக்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லப்பா அந்த கடையில தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி, "துரைசாமிய பார்க்க தான் வந்திருக்கேன். அவர் கடையில தான் இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "சரிடா பாத்து குடோன்ல மல்லி எல்லாத்தையும் ஏத்திடு" அப்படின்னா, "சரிப்பா" அப்படிங்கிறாங்க. "அப்பா அந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு மத்தியானம் ஆயிரும்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா சாயங்காலம் கூட ஆகும். அதுக்கு என்னடா பண்றதுன்னு." "ஏன் மத்தியானத்துக்கு அப்புறம் தொற எங்கே வெளியில போறீங்களோ ஊர் சுத்துறதுக்கு?" அப்படின்னாங்க. "இல்லப்பா அப்படிலாம் இல்லைன்னு." "அப்புறம் என்னடா இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ ஊருக்கு கிளம்பி வாடா பஸ் ஏறி" அப்படிங்கிறாங்க. சரிப்பான்ட்டு ஃபோனை வச்சுறாரு. அதுக்கடுத்து அவசர அவசரமா மூடைய போய் குடோனுக்கே போகிறாங்க. டைரெக்டாக மூடை எல்லாத்தையும் ஏற்றுறாரு. ஏற்றி முடிச்சுட்டு திருப்பி அதுக்கடுத்து என்னடா பண்ண இவ்வளோ பண்ணுறாரேன்ட்டு திருப்பி அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. "என்னடா துரைசாமி கடைக்கு போனியா? குடோனுக்கு போனியா? அவரை பார்த்தியா? பேசுனியா?" "அவெல்லாம் பார்த்துட்டேன்ப்பா பேசிட்டேன்ப்பா மூடை எல்லாத்தையும் அனுப்பிட்டேன் வேணே." "எடே நல்ல மல்லி மூடை தானே நல்ல பூண்டு தானே?" "இல்லைப்பா இல்லை நல்லா தான்ப்பா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சுப்பா நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்து ஏற்றிட்டேன்ப்பானே."